ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட விருப்பப்பட்டா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உலகத்துல பல நாடுகள்ல தன்பாலின இருப்பினர் திருமணத்துக்கு சட்டப்பூர்வமா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல உச்சநீதிமன்றத்துல தன்பாலின ஈர்ப்பு திருமணத்தை சிறப்பு திருமண சட்டத்துல சேர்க்க வழங்கணும் அப்படின்னு வழக்கு தொடரப்பட்ட நிலையில அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு தான். அதாவது நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறதோட சொன்னதோட மட்டும் இல்லாம அத சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ சேர்க்க முடியாது அப்படின்னு அப்போதைய தலைமை நீதிபதியான சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க பெண் ஒருத்தங்க தன்னுடைய விருப்பத்துக்கு மாறா ஒரு பெண்ணோட போக குடும்பத்தினர் தடுக்கிறதா வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது தன் பாலின ஈர்ப்பின் வெளிப்பாடா ஒரு பெண்ணோட போக அந்த பெண் விரும்பிய நிலையில அதுக்கு குடும்பத்தார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. சோ எதிர்ப்பு தெரிவிச்சதால தான் ஒரு மேஜர் அப்படிங்கறதால அவங்க தலையிட அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. சோ இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் தன்பாலின ஈர்ப்பாளர் திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லையே தவிர அவங்க குடும்பமா இருக்க முடியும். கல்யாணம் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு குடும்பத்தை உருவாக்குவது கிடையாது. அதனால அந்த 25 வயசு பெண் அவங்க விரும்பியவங்களோட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிச்ச நிலையில அந்த பெண்ணுக்கு மற்றொரு பெண்ணோட போக அனுமதி வழங்கி தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் இது ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட சில விஷயங்களையும் சில சட்ட திருத்தங்களையும் நம்மளால ஏத்துக்கவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இத பார்த்த நிறைய பேர் கூடிய சீக்கிரத்திலேயே மனித இனமெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க.